இன ரீதியாக மக்கள் மீண்டும் பிளவுபட இடமளிக்க வேண்டாம். கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகரர் விசேட வேண்டுகோள். மின்சார கட்டண திருத்தம், பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். குடுசலிந்துவின் சிவப்பு எச்சரிக்கை தொடர்பான மேன்முறையீட்டு மனு ஜூலையில் விசாரணைக்கு. இன ரீதியாக மக்கள் மீண்டும் பிளவுபட இடமளிக்க வேண்டாம். கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகரன் விசேட வேண்டுகோள். மக்கள் மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகரன் விசேட வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் மற்றும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் லாக்ஸ் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள அமைச்சில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். உயர்ஸ்தானிகரை வரவேற்ற அமைச்சர் சந்திரசேகரர் இலங்கையில் மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், முக்கியமாக வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடினார். அபிவிருத்தியில் பின்தங்கிய சமூகமாக வாழும் வடக்கு மக்களின் நிலை குறித்து இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், 30 வருட கால யுத்தத்துக்கு பின்னரும் வடக்கு மக்கள் இன்னும் முறையான கவனம் செலுத்தப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வலியுறுத்தினார். கடந்த கால அரசுகள் தமிழ் மக்களை பெரும்பாலும் புறக்கணித்ததாகவும், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த பாகுபாடுமின்றி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களை அமல்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல், மோசடி மற்றும் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். வடக்கில் உள்ள பல சமூகங்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாகவும், 40% பேர் இன்னும் தற்காலிக கொட்டில்களில் வசிப்பதாகவும் அமைச்சர் விளக்கினார். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், விதவைகள் மற்றும் பல முதியோர் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 60% மக்கள் கடன்பட்டு வாழ்வதாகவும், கடனை திருப்பிச் செலுத்த பெரும் சிரமங்களை அனுபவிப்பதாகவும், வன்னி பிரதேசத்தில் பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரிப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடற்தொழிலில் ஈடுபடும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அமைச்சர் சந்திரசேகரர் கலந்துரையாடினார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு மீனவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் தமது தொழிலில் ஈடுபட்ட ஒரு காலம் இருந்ததாகவும், ஆனால் பாகுபாடு அரசியல் இலங்கையின் இனவாதத்தை வளர்த்து தேசிய ஒற்றுமையை சீர்குலைத்ததாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வலியுறுத்தினார். எந்த வடிவத்திலும் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டாது என அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை குழப்ப, மீண்டும் இனவாத பிரிவுகளை தூண்டிவிட உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சில தீய சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்தும் எந்தவொரு செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க வேண்டாம் என கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் லாக்ஸ் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளுக்கு கனடாவின் முழு ஆதரவை வழங்குவதாக கூறினார். ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி பெற்ற வலுவான மக்கள் ஆணையை அவர் குறிப்பாக பாராட்டினார். இந்த முயற்சிகளுக்கு கனடாவின் தொடர்ச்சியான ஆதரவை வெளிப்படுத்தினார். புதிய அரசாங்கத்தை சர்வதேச சமூகம் வரவேற்றுள்ளதாக உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேசிய படை வீரர்கள் தினத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரையையும் அவர் பாராட்டினார். நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளர் கலாநிதி பி.கே. கோவிந்த கமல் ஜீவதாச, பொருளாதார பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள மீன் வளர்ப்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக கடல் அட்டை வளர்ப்பு மையங்களை நிறுவுவதற்கும் தனியார் பொது பங்காளித்துவங்களை ஊக்குவிப்பதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டங்களுக்கான நிதி நிறுவனங்களை கண்டறிவதற்கு கனடாவின் ஆதரவு மிகவும் முக்கியமானது என செயலாளர் வலியுறுத்தினார். மேலும் கடல் அட்டை வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கும்
களுகங்கை நீர்த்தேக்கத்தில் புதிய நீர்வளர்ப்பு திட்டங்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகளையும் கருத்தில் கொள்ளுமாறும் அவர் கோரினார். கனடாவின் வலுவான மீன்பிடி துறையை மேம்பட்ட மீன் வளர்ப்பு தொழில்நுட்பத்தையும் முன்னிலைப்படுத்திய உயர்ஸ்தானிகர் லாக்ஸ் எதிர்காலத்தில் இந்த துறைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை தொடர ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கோரும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நடவடிக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் முன்னெடுக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு முன்மொழிந்துள்ள போதிலும் குறித்த முன்மொழிவு ஆண்டின் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கட்டண திருத்தத்தை விட குறைவானதாக இருக்கும் என இலங்கை மின்சார சபை அண்மையில் தெரிவித்திருந்தது. கடன் நெருக்கடியை நிர்வகிப்பதே மின்கட்டணங்களை அதிகரிப்பதன் நோக்கம் என்றும் இதில் பல காரணிகளும் அடங்குகின்றன என்றும் இலங்கை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மின் கட்டணத்தை 18.3% அதிகரிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டணம் அதிகரித்தால் நீர்க்கட்டணத்திலும் திருத்தம் ஏற்படலாம். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு. மின்கட்டணம் அதிகரிக்கப்படுமாயின் அதற்கேற்ப நீர்க்கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறாயின் திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறைமை தொடர்பில் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடுசலிந்துவின் சிவப்பு எச்சரிக்கை தொடர்பான மேன்முறையீட்டு மனு ஜூலையில் விசாரணைக்கு. தமக்கு எதிராக சர்வதேச காவல்துறையினரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி நாட்டிலிருந்து தப்பி சென்றுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான குடுசலிந்து என்ற சலிந்து மல்சித்தவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவரது சட்டத்தரணி ஊடாக அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லபார் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது. இதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இதன்போது திகதியிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றின் உபதிரிவான JN1 தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்த வேண்டும். பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவிப்பு. ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவி வரும் கோவிட்-19 தொற்றின் உபதிரிவான JN1 திரிவு தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர கோரிக்கை விடுத்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த திரிபு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் கோவிட்-19 வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. மே மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில். மே மாதத்துக்கான அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 14 லட்சம் அஸ்வஸ்ம பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. அதன்படி அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கி கணக்குகளின் மூலம் மே மாதத்துக்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரு கொள்கை வட்டி வீதத்தில் மாற்றம். இலங்கை மத்திய வங்கி அதன் பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை மேலும் தளர்த்த முடிவு செய்துள்ளது. அதன்படி நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கியின்
பணவியல் கொள்கை சபையானது ஓரிரு கொள்கை வட்டி வீதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 7.75% மாற்ற தீர்மானித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.